வணக்கம். பாராளுமன்றத்தில் இந்து மக்களை அவமதித்து பேசிய ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜக எம்எல்ஏ சட்டமன்ற வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாராளுமன்ற கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசி பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றிய போது இந்துக்களை வன்முறையாளர்கள் என பேசியதற்கு அவையில் பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவினர் ராகுல் காந்தி மன்னிப்பு கோர வலியுறுத்தினர். இந்த விவகாரம் பாராளுமன்றத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் நிலையில் புதுச்சேரி பாஜக ஆதரவு எம்எல்ஏ அசோக் பாபு இந்துக்களை அவமதித்த ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் தரையில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். அவருடன் பேரவை செயலர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இருப்பினும் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் சட்டமன்றத்திற்கு வந்த சபாநாயகர் செல்வம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அசோக் பாபு எம்எல்ஏ போராட்டத்தை கைவிட்டார். பாஜக எம்எல்ஏவின் திடீர் போராட்டத்தால் சட்டப்பேரவை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியர் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. காரைக்கால் மாவட்டத்தின் மைய பகுதியான காமராஜர் சாலையில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த புனித அந்தோணியர் ஆலயம். இவ்வாலயத்தின் ஆண்டு திருவிழா 10 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித அந்தோணியார் திருவுருவம் வரைந்த புனித அந்தோணியார் கொடியேற்றம் வேளாங்கண்ணி திருத்தல பங்குத்தந்தை அற்புதராஜ், காரைக்கால் பங்குத்தந்தை பால்ராஜ் குமார் முன்னதாக புனித கொடி மந்திரிக்கப்பட்டு தேவ மன்றாட்டுடன் கொடியேற்ற விழா துவங்கியது. கொடி மேலே ஏற துவங்கியதும் ஆலயம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்ட வண்ண விளக்குகள் மிளற தொடங்கின. கொடியேற்ற நிகழ்ச்சியில் பங்கு தந்தையர்கள், அருட் சகோதரிகள், இறைமக்கள், விழா குழுவினர்கள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி வருகிற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. வருகின்ற 10ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவடைகிறது. சென்டாக் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பாலாஜியை துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் திடீரென மாற்றி உத்தரவிட்டுள்ளார். இளநிலை படிப்புக்கான முதலாண்டு சேர்க்கை நடைபெறும் சென்டாக் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியரான பாலாஜி நியமிக்கப்பட்டிருந்தார். இவர் மீது பல புகார்கள் எழுந்தன. இதுகுறித்து பேசிய துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் விரைவில் மாற்றப்படுவார் என கூறியிருந்தார். அதன்படி பாலாஜி மாற்றப்பட்டு புதுச்சேரி கஸ்தூரிபா மகளிர் கல்லூரி முதல்வர் ஷெரி ஆன் ஜெரார்டினே சிவன் சென்டாக் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த உத்தரவை துணைநிலை ஆளுநர் சார்பில் அரசு உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி சார்பு செயலர் சௌமியா வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறையில் நிரந்தரமாக ஆணையர் இல்லாததால் தொழிலாளர் துறை முழுக்க முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஏராளமான தொழிற்சாலைகள், சிறு குறு நிறுவனங்களில் பணியாற்றும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் விவகாரங்களை நிர்வகித்து தீர்வு காண வேண்டிய புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறையில் நிரந்தரமாக தொழிலாளர் நல ஆணையர் இல்லாமல் பொறுப்பு ஆணையரை இந்த துறையினை கூடுதலாக கவனித்து வருவதால் அவர் அலுவலகத்திற்கே வராததால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க முடியாமல் உள்ளதாக ஏஐடியுசி குற்றம் சாட்டி உள்ளது. தொழிலாளர் நலத்துறைக்கு நிரந்தர ஆணையர் இல்லாததால் தொழிலாளர் நலத்துறை முழுக்க முதலாளிகளுக்கு ஆதரவாக தொழிலாளர் நலன் மறந்த துறையாக மாறி உள்ளது என கூறியும் 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சட்டக்கூலி திருத்தியமைக்கப்படவில்லை எனவும் கடந்த ஆண்டு நிர்ணயம் செய்த கூலி முதலாளிகளின் ஆட்சேபத்தால் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் தொழிற்சாலைகளில் ஏற்படும் தொழில் விவகாரங்களில் சமரச அதிகாரி முதலாளிகளுக்கு சாதகமாக செயல்படுகிறார் என குற்றம் சாட்டியும் இதனால் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பிரச்சினை கிடப்பில் போடப்பட்டு அவர்களின் குடும்பங்களை சிரமத்திற்கு உள்ளாக்கி உள்ளதற்கு தொழிலாளர் நலத்துறையின் சீர்கேடுதான் காரணம் என கூறி அதன் அலுவலக வாயில் முன்பு ஏஐடியுசி தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்டாக்கில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான இறுதி தரவரிசை பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2024 முதல் 2025 கல்வியாண்டுக்கான நீட் அல்லாத
இளநிலை படிப்புகளான பிஎஸ்சி விவசாயம் மற்றும் தோட்டக்கலை, பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி பாராமெடிக்கல் படிப்புகள், பிடெக், பிஏ, எல்எல்பி, நுண்கலை மற்றும் நிகழ்கலை படிப்புகள், உயிரியல் சார்ந்த பாராமெடிக்கல் படிப்புகள், கலை, அறிவியல் மற்றும் வணிகவியல் படிப்புகளான கடந்த 21ஆம் தேதி திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெறப்பட்ட ஆலோசனை அடிப்படையில் திருத்தங்கள் செய்யப்பட்டு மாணவர் சேர்க்கைக்கான இறுதி தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீட்டு இடங்களுக்கான இறுதி தரவரிசை பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு முதல் சுற்று சீட் ஒதுக்கீடு பட்டியல் வெளியிடப்படும். இது தொடர்பாக விண்ணப்பதாரர்களுக்கு SMS அனுப்பப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையிடமிருந்து பெறப்பட்ட வழிகாட்டுதலின்படி பிஎஸ்சி நர்சிங் மற்றும் டிப்ளமோ இன் நர்சிங் ஆகியவை முதல் சுற்று சீட் ஒதுக்கீட்டில் சேர்க்கப்படாது என்று அவர் கூறியுள்ளார். இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எம்பியுமான சம்பந்தன் மறைவுக்கு புதுச்சேரி கவர்னர் CP ராதாகிருஷ்ணன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். புதுவை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இலங்கை தமிழர்களின் முதுபெரும் அரசியல் தலைவர் சம்பந்தன் மறைவு உலக தமிழ் இனத்திற்கு பேரிழப்பு. அன்னாரது ஆன்மா சாந்தியடி, எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் எல்லோருக்கும் எனது இதயத்தின் ஆழத்தில் இருந்து எழுகின்ற ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுவை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இலங்கையில் உள்ள தமிழர்களின் எதிர்காலம் அமைதியாகவும் பாதுகாப்பானதாகவும் அமைய வேண்டும். அதற்கு அவர்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்று இலங்கை நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் எழுப்பி வந்தவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கையின் மூத்த அரசியல் தலைவருமான சம்பந்தன் மறைவு செய்தி மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் தருவதாக உள்ளது. தமிழர்களின் நலனுக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்து உலக தமிழர்களின் பேரன்பையும் நன்மதிப்பையும் பெற்ற அவரது இழப்பு தமிழ் இனத்திற்கு ஈடு செய்ய முடியாத ஒன்றாகும். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர், உறவினர் மற்றும் அவரை சார்ந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவரது ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். காரைக்கால் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு அம்மையார் சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவையொட்டி விநாயகர் மற்றும் அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரத்தில் அம்மையார் பக்தர்களுக்கு அருள் அளித்தார். தொடர்ந்து மகா தீபார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மையாரின் அருளை பெற்றனர். புதுச்சேரியில் சேவை வரி தினத்தையொட்டி நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு தொழில் வரி செலுத்தும் முனைவோர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். நாடு முழுவதும் சேவை வரி கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதையடுத்து ஆண்டுதோறும் ஜூலை மாதம் சேவை வரி தின நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. நிகழாண்டுக்கான சேவை வரி தின நிகழ்ச்சி ஜூலை 1ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. மத்திய சேவை வரியின் ஆணையர் பத்மஸ்ரீ தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூடுதல் ஆணையர் பிரசாந்த் குமார் காக்கர்லா முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சேவை வரி குறித்து சிறப்புரையாற்றினார். மேலும் சரியான முறையில் சேவை வரி கட்டும் தொழில் முனைவோர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சேவை வரி மைய அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர்களுக்கான எழுத்துத் தேர்வில் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளது எனவும் அந்த தேர்வை ரத்து செய்துவிட்டு மீண்டும் புதிதாக தேர்வை நடத்த வேண்டும் என்றும் மாணவர்கள் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் ஊர்காவல் படையினருக்கான எழுத்துத் தேர்வில் குழப்பங்களும் முரண்பாடுகளும் ஏற்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட முறைக்கு மாறாகவே தேர்வின் வினாத்தாள்களும் இருந்தன. பாட வாரியாக மதிப்பெண்கள் வழங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் வினாத்தாளில் அவை கடைபிடிக்கப்படவில்லை. பல ஆண்டுகளாக வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் அரசு பணியை பெற வேண்டும் என கடந்த ஓராண்டாக கடுமையான பயிற்சி மேற்கொண்ட இளைஞர்கள் தாமதம் என கூறி தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.
எனவே காவல்துறை தலைவர் மற்றும் தேர்வாணைய குழு தலைவர் ஆகியோர் நடந்து முடிந்த ஊர்காவல் படை தேர்வை ரத்து செய்து புதிதாக தேர்வு நடத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களவையில் ராகுல் காந்தி பேசிய கருத்துக்கு புதுவை பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் செல்வ கணபதி எம்பி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பேசும்போது இந்துக்கள் மீதான தனது காழ்ப்புணர்ச்சியை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தியுள்ளார். சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் அரசியலை காங்கிரஸ் பல ஆண்டுகளாக பின்பற்றி வருகிறது. இது அரசியல் தெரிந்தவர்கள், ஆழமாக புரிந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும். நடந்து முடிந்த தேர்தலில் காங்கிரஸ் நினைத்த வெற்றி அடைய முடியவில்லை. இந்துக்கள் ஒன்றுபட்டு பாஜகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் ஆதரித்தனர். அந்த காழ்ப்புணர்ச்சியில் மக்களவையில் ராகுல் வழக்கம் போல இந்துக்கள் மீதான வெறுப்புணர்வை விதைத்து பேசியுள்ளார். அதற்காக இப்பொழுது கடும் கண்டனங்களையும் எதிர்கொள்கிறார். நாளை அப்படி பேசவில்லை, இப்படி பேசவில்லை என அவர் மழுப்பி பேசினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கடவுளர்களின் முத்திரைகளை போலதான் காங்கிரசின் தேர்தல் சின்னம் இருப்பதாக அவர் தத்துவமும் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும் மக்கள் காங்கிரஸை மேலும் மேலும் புறக்கணிக்கத்தான் செய்வார்கள். இந்துக்களை அவமதித்து பேசிய ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். அவருடைய கருத்தை புதுச்சேரி பாஜக வன்மையாக கண்டிக்கிறது என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் புதிதாக அமல்படுத்தப்பட்டுள்ள 3 குற்றவியல் சட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விளக்க கூட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. இந்த சட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை மத்திய அரசு முன்னெடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து காவல் நிலையங்களிலும் பொதுமக்களுடனான கூட்டம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. உருளையன்பேட்டை, பெரியகடை, லாஸ்பேட்டை, ஒதியஞ்சாலை உட்பட பல்வேறு காவல் நிலையங்களில் வாழை மரம் மற்றும் தோரணம் கட்டி வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் அரசியல் கட்சியினர், தன்னார்வலர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்காலில் புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர். மத்திய அரசு சார்பில் பாரதி நகரி சுரக்ஷா சன்ஹிதா, பாரதி நியாய சன்ஹிதா, பாரதி சாட்சிய அதிநியம் ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் குறித்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நகர காவல் நிலையம், திருநள்ளாறு காவல் நிலையம், போக்குவரத்து காவல் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் பொதுமக்களுக்கு காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் தலைமையில் போலீசார் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள், காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் நிலைய ஆய்வாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான போலீசார் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.